திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய டைடல் பூங்கா திறப்பு. காஞ்சிபுரம் திருமுடிவாக்கத்தில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்கும் தமிழக அரசின் முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் நெசவாளர்களின் நிலைமை அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாகவும் குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அதானி அரசாகவே இயங்கி வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கடும் விமர்சனம். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதானியை எதிர்த்த மு.க. ஸ்டாலின் அதானி தமிழகம் வந்தபோது முதல் ஆளாக சென்று சந்தித்தார். அதானி சர்ச்சை குறித்த கேள்விக்கு சீமான் கடும் விமர்சனம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் நீர் செல்ல முடியாமல் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் 71 குளங்களில் சீரமைப்பு பணிகள் 20 நாட்களில் முடிக்கப்படும். அமைச்சர் முத்துசாமி உறுதி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக கேவியட் மனு தாக்கல். சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதிமுக தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டுமென வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாக வாய்ப்பு. 100 மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு இடம் கொடுத்தவர்களை கௌரவிக்கிறார் விஜய். சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நாளை விருந்தளிக்க இருக்கும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். நெல்லை மற்றும் கும்பகோணத்தில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதிக்கொண்ட நிர்வாகிகள். கள ஆய்வு கூட்டத்தில் தொடரும் கலேபரத்தால் இபிஎஸ் கலக்கத்தில் இருப்பதாக தகவல். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மீதான தேர்தல் தகராறு வழக்கு ரத்து. மோதல் சம்பவத்திற்கும் பெரிய கருப்பனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வீட்டுமனைகள் ஒதுக்கீடு முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். குறுக்கு விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து விசாரணை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அதானி குழுமத்துடன் தமிழ்நாடு மின்சாரம் வாரியம் ஒப்பந்தம் மேற்கொண்டதை அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைக்கிறார். யூடியூபர் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. தொப்புள் கொடியை வெட்டிய விவகாரத்தில் யூடியூபர் இர்ஃபான் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இர்ஃபான் ஜப்பானில் பிளாக் செய்து வரும் நிலையில் மருத்துவத்துறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு.
2025ஆம் ஆண்டில் அரசு விடுமுறை தொடர்பான தேதிகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மொத்தம் 24 நாட்கள் அரசு விடுமுறை தினங்களாக அறிவிப்பு. அவுட்சோர்சிங் மூலம் ஆசிரியர்களை நியமிப்பதாக வெளியான தகவலுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மறுப்பு. ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை மட்டும் அவுட்சோர்சிங் மூலம் நியமிக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் விளக்கம். போலியான வெளிநாட்டு இருப்பிடச் சான்றிதழ் சமர்ப்பித்ததாக 6 மாணவர்களின் மருத்துவ ஒதுக்கீட்டு ஆணைகள் ரத்து. மருத்துவ படிப்புக்கு தேர்வானவர்களை நீக்கி மருத்துவ கல்விக்கான தேர்வு குழு நடவடிக்கை. ஓசூர் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் வெட்டப்பட்ட விவகாரம். பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம். தருமபுரியில் கிரானைட் குவாரி டெண்டரை எதிர்த்த வழக்கில் மனுதாரருக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம். முறையாக ஆய்வு செய்யாமல் மனு தாக்கல் செய்ததாக கூறி தள்ளுபடி செய்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருவல்லிக்கேணி வங்கி கொள்ளை முயற்சியில் கைதான கொள்ளையன் யார் என்பது தெரியாமல் போலீசார் திணறல். கைரேகைகளை வைத்து ஆதார் பட்டியல் மூலம் தேடவும் போலீசார் முடிவு. சென்னை தேனாம்பேட்டையில் பட்டப்பகலில் பிரபல வங்கியின் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளை முயற்சி. மந்தவெளியைச் சேர்ந்த கொள்ளையனிடம் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை துரைப்பாக்கம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்தவர்களை காவல் ஆய்வாளர் தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து காவலருடன் தகராறில் ஈடுபட்ட நபரால் பெரும் பரபரப்பு. உடைகளை களைந்து வாக்குவாதம் செய்யும் காட்சிகள் வெளியீடு. சேலம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை கால் அழுத்தி விடச் செய்த சம்பவம். கணித ஆசிரியர் ஜெயப்பிரகாஷை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சஸ்பெண்ட் செய்து அதிரடி உத்தரவு. திருப்பத்தூர் அருகே நிலம் முழுவதில் இரு தரப்பினரிடையே மோதல். பெண்கள் ஒருவரை ஒருவர் முடியை பிடித்து தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு. கரூரில் மருந்து கடையில் இருந்த பெண்ணின் செயினை பறிக்க முயற்சி. பெண் சாமர்த்தியமாக தடுத்ததால் கொள்ளையன் தப்பி ஓட்டம். கோவை தொண்டாமுத்தூர் அருகே இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானது.
போதை கலாச்சாரம் மற்றும் மதுவால் ஏற்படும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வேதனை அளிக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருபாகரன் வேதனை. தமிழ்நாட்டில் வருகிற 26, 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வருகிற 27ஆம் தேதி சென்னை உள்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழை பொழியும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரத்தில் வரலாறு காணாத வகையில் கொட்டி தீர்த்த கனமழை. 1 லட்சம் ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. பெங்களூரு பிரசிடென்சி பல்கலைக்கழக மாணவர்களிடையே கடும் மோதல். மாணவர்கள் ரத்தம் வழிய தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அதிகரித்த பக்தர்கள் கூட்டம். நூற்றுக்கணக்கானவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் பலத்த பாதுகாப்பு. தலைநகரில் காற்று மாசுபாடு தரப்படுத்த படிநிலை 4 3 நாட்களுக்கு அமல். உச்சநீதிமன்ற உத்தரவால் வார விடுமுறைகளிலும் அமலாகிறது. டெல்லி காற்று மாசுபாடு விவகாரம் அரசியல் விளையாட்டுக்கான நேரமல்ல. மாசுபாட்டை கட்டுப்படுத்த கூட்டு நடவடிக்கை தேவை என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தல். சத்தீஸ்கர் மாநிலம் கோண்டாவில் 10 மாவோயிஸ்டுகள் என்கவுண்டர். பாதுகாப்பு படையினர் நடனமாடி கொண்டாட்டம். கோவா கடற்கரையில் மீன்பிடி கப்பலுடன் மோதிய இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல். மாயமான 2 மீனவர்களை தேடும் பணிகள் தீவிரம். காசாவில் போர்க்குற்றம் புரிந்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகு பிடிவாரண்ட். சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நடவடிக்கைக்கு பாலஸ்தீனிய அரசு வரவேற்பு. ஆண்டு முதல் 2027ஆம் ஆண்டு வரையிலான IPL தொடர் நடைபெறும் தேதிகளை வெளியிட்டது BCCI. அடுத்த ஆண்டு IPL போட்டிகள் மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி இறுதிப் போட்டி மே 25ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு.